உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவன்பு கலந்த வணக்கங்கள் மற்றும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். செல்போன் ஒன்று வந்திருக்குங்க, அதை கொல்லிக்கட்டனே சொல்லலாம். நமக்கு நாமளே வச்சுக்கிற தீ பற்ற வைக்கவே வேண்டாம். முன்னாடினா ஃபோன் வந்தா எல்லாரும் கும்பலா வீட்டுக்குள்ள ஓடுவோம். இப்பெல்லாம் ஃபோன் வந்தா எல்லாரும் தெரிச்சு வெளியே ஓடுறாங்க. ஃபோன் காணாம போச்சுன்னா பர்ஸ் காணாம போனதை விட அதிகமா தேடுறாங்க. குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. குழந்தைய விட இன்னைக்கு போன் அவ்வளவு முக்கியமா போச்சு. குடும்பங்கள் இன்னைக்கு இதுக்கு காரணமே இந்த போன் தான். நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியம் இல்லாத பல விஷயங்களை இதோ இந்த செல்போன் மூலமாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாத்தானை எதிர்க்க வேண்டுமெனில் நல்ல நூல்களின் பக்கம் நம் கவனம் திரும்ப வேண்டும். ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு கிளி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிளியை ஒரு ரிலீஜன் சார்ந்த ஒரு வீட்டுல வளர்க்குறாங்க. அந்த கிளிக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவா கிளி எல்லாமே திருப்பி திருப்பி சொல்லும் இல்லையா? சோ அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லி படிச்சிருச்சு. யாரு வந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லுது. சோ அந்த வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தெய்வீகமான வீடா இருக்கும் போலயே, கிளி கூட மந்திரம் சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. அப்ப ஒரு நாள் அந்த வீட்டுல அந்த அம்மா இல்லாத நேரம் பார்த்து, யாருமே இல்லாத நேரமா பார்த்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு பூனை வந்துருச்சு. வந்து அந்த கிளியினுடைய கூட்டை திறந்து அந்த கிளிய புடிச்சிருச்சு. புடிச்சு அதோட தலைய முழுசா தன்னோட வாய்க்குள்ள அமிக்கிருச்சு. இப்ப அந்த கிளியோட தலை முழுசா பூனையோட வாய்க்குள்ள இருக்கு. இப்ப அந்த கிளி என்ன சொல்லும்? மந்திரமா சொல்லும்? என்ன சொல்லும்? கீழே கட்டி செத்து போச்சு. அது போலதான் கல்வி என்பது மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திரும்ப சொல்வது அல்ல. எதை நீங்கள் வாசிக்கிறீர்களோ அதை தேர்வில் எழுதுகிறீர்களே அதுவல்ல கல்வி. அந்த கல்வியின் ஆற்றலை முழுமையாக பெற வேண்டியதற்கான பயிற்சி தான் நீங்கள் எழுதுகிற அல்ல எழுத போகிற தேர்வுகள். 10ஆம் கிளாஸ் ஒண்ணு இருக்குங்க, அதுல நல்ல மார்க் எடுத்தா உருப்பிடலாம்னு சொல்லுவாங்க. +2 ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் தான் இது இருக்குது. சோ அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டா வாழ்க்கையில கொடிகிட்டு பறக்கலாம்னு சொல்றாங்களா? அதே மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்க என்னவாக போறேன்னு. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொல்லிருப்பான் டாக்டர் ஆக போறேன்னு. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொல்றான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன்னு. +2 படிக்கும் போது சொல்றான் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு. +2 முடிச்சதுக்கு அப்புறமா அவனை கூப்பிட்டு கேளுங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு அவனும் படிச்சு முடிக்கிறான். அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு கேளுங்க என்னவாக போறேன்னு. என்னவாக போறேனே தெரியலங்கிறான். கிளி மந்திரம் மாதிரிதான். நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்பதில் முடிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் அதிலிருந்து திரும்பி பார்க்காமல் ஆழங்கால் பாருங்கள், ஆழமாக போங்கள், அந்த விஷயம் என்னவென்று பாருங்கள். அதற்கு பெயர்தான் நதி போல ஓடிக்கொண்டிருப்பது. யார் எது சொன்னாலும் நின்று கொண்டிருக்காமல் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளே, ஒன்றை இன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் 60 நிமிடம் தான் 1 மணி நேரம். சாதனையாளர்களுக்கு இயற்கை கூடுதலாக கொடுப்பதில்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம் தான் நமக்கு. என்ன ஒரு வித்தியாசம் என்றால் சாதனையாளர்கள் அதை மிக மிக கவனமாக திட்டமிடுகிறார்கள். முக்கியமாக பல விஷயங்களுக்கு நோ சொல்கிறார்கள். எப்பொழுது எவன் ஒருவன் காலத்தை கணக்கில் வைத்துக் கொள்கிறானோ அவனே வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது காலத்தை கவனித்துக் கொள்வதுதான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். நான் 14ஆம் நாள் நவம்பர் மாதம் 2024 குழந்தைகள் தினமான இன்று காலை 10 மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்து 11:30 மணி ஆகுது. அதே 10 மணிக்கு மீண்டும் வந்து உட்கார்ந்து விடுங்கள் பார்ப்போம். நம்மை அது கடந்து விட்டது, மறுபடியும் நம்மால் வந்து உட்கார்ந்து விட முடியாது. இதுதான் காலத்திற்கான அற்புதமான வெளிப்பாடு. இந்த இயற்கையில் காலம் கடப்பது போன்ற ஒரு நிகழ்வு எந்த விஷயத்திற்கும் நிகழ்வதில்லை. இதை எவன் ஒருவன் கணக்கில் வைத்துக் கொள்கிறானோ அவனே வாழ்க்கையை ஜெயிக்கிறான். இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய 13 Pro இல்லை உங்களுடைய மரியாதையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவது. உன்னுடைய ஒரு புத்தகம், ஒரு பாரதியின் புத்தகம்,
ஒரு பாரதிதாசனின் புத்தகத்தை கையில் வைத்து போங்கள். அதில் கிடைக்கக்கூடிய மரியாதையே உண்மையான மரியாதையை தவிர உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய போன் எல்லாம் உங்களை மரியாதை நிர்ணயிக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் பல விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள். விசுவாசமாக இருங்கள். கொஞ்சம் வைராக்கியத்தோடு இருங்கள். ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நம் வாழ்க்கையை நாம் தவற விடுகிற காரணத்தினால் நம் புத்தியிலிருந்து வைராக்கியம் போகிறது. குழந்தைகளே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த வாழ்க்கை ஒருபோதும் நமக்கு உத்தரவாதத்தை தராது, வாய்ப்பினை மட்டுமே தரும். அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.